Hi, welcome back to my channel. என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உடனே அப்டேட்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிம்பிளான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நெக்லைன் வித் மட்டும் ஒரு 3 இன்ச் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் நெக்லைன் இப்போ நான் கொடுக்குறேன். நெக்லைன் டெப்த் வந்து ஒரு 9லேருந்து 9.5 வரைக்கும் ஆவரேஜாக நம்ம வைக்கலாம். ஸோ மேலேருந்து இப்போ இந்த 3 இன்ச்சையும் இந்த லென்த் 9 இன்ச்சும் சேர்த்து நம்ம இதை மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது நான் பண்ணுறது வந்து லைனிங்கில் பண்ணுறேன். ஸோ லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் எடுக்கலாம். ஸோ துணியோட மடிப்பு பகுதியில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி அது கீழே இருந்து இப்படி நல்லா இப்படி க்ராஸாக போய் நம்ம நெக்லைனோட ஜாயின் ஆகிற மாதிரி இப்போ நான் பண்ணுறேன். ஸோ இது மேலேயே நான் ஜஸ்ட் இதில் வரைஞ்சி இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நெக்லைன் முடியுதோ அது வரைக்கும் இதை கூட இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அட்மிஷன் ஓப்பன் ஃபார் ஃபேஷன் டிசைனிங். ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் என்னோடய இன்ஸ்டியூட்டில் பண்ணணுன்னு ஆசை இருந்ததுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து 1லேருந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் விட்டு இந்த மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த பீஸை கம்ப்ளீட்டாக இதில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த உள்ள மார்க் பண்ணதை வந்து அப்படியே நான் பேட்டர்ன் பேப்பரில் ட்ரா பண்ணி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த எல்லா பீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே பீஸ் நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் கொடுத்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஃபேப்ரிக்கை நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் மேலே வச்சு இதை நான் மார்க் பண்ணி கரெக்டாக எவ்வளோ அகலம் வேணுமோ ஒரு 1.5 இன்ச் வேணுமா 1.5 இன்ச் கொடுத்து அதை கட் பண்ணி உங்களுக்கு என்ன கான்ட்ராஸ்டிங் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ. இப்போ நான் க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியோட பார்டர் ஒரு பிங்க் கலர் பார்டர். ஸோ அந்த பிங்க்குக்கு மேட்சிங்காக இதை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை அந்த பிங்க் கலர் பார்டரில் வச்சு நான் அயர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஃபேப்ரிக் கூட வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்ல பாயிண்ட்டு டிப் வர மாதிரி ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் அகலம் கொடுத்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு பிங்க் கலர் ஃபேப்ரிக் ஒரு ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கில் வச்சு அயர்ன் பண்ணி இது எப்படி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுன்றத வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள்.